Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. YSR Films யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் மார்ச் 14 முதல் திரையரங்குகளில். நம்ம கொஞ்சம் முன்கோவக்காரன், நான் பட்டுன்னு யாரா தப்புன்னு சொல்லிடுவேன். அதனால என்னை விரோதியாவே பார்ப்பாங்க. நீ 2 பொம்பளை பிள்ளை பெற்றிருக்க, பிச்சை எடுத்து தான் கட்டி கொடுப்ப, நம்ம ஏதாவது சொந்தமா பண்ணணும், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதாவது சேர்த்தாகணும். அப்ப எப்படின்னா ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, ஒரு வடைக்கு நான் விஜயநகர்ல இருந்து நான் தரமணியில போய் டெலிவரி பண்ணேன். இப்போ மக்கள் எந்த அளவுக்கு சோம்பேறி ஆயிட்டாங்க. நம்மளே தேடி போய் துணிமணி கொடுத்தா என்ன. எங்க அப்பா என்னை கேட்டாரு, நீ யாருக்கு பண்ணேன்னு தெரியலப்பாரு. கூட பண்ணவங்களுக்கு அப்பாவுக்கு எல்லாருக்கும் உழைச்சோம். நம்ம பிள்ளைங்களுக்கு போது கொஞ்சம் கஷ்டமா இது. நான் முன்கோவக்காரன் போது நான் தனிமையில் இருக்கும்போது முன்கோவக்காரன். தொழிலுக்கு வந்துட்டேன்னா பயங்கர சாது. இது நான் நடிக்க வந்திருக்கேன். இங்க நான் நடிச்சுதான் ஆகணும். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் பெட்டியில் சொல்றேன், நான் யானை இல்லை குதிரை, உலகம் முழுதா சக்குன்னு நினைச்சிருந்தோம். உங்க பேரு? ஷாகுல் அமீர். ஷாகுல் அமீர். எத்தனை வருஷமா இந்த வியாபாரம் பண்றீங்க? இது நான் 2வது கொரோனால இருந்து இந்த வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி நான் டீனர்ல ஒர்க் பண்ணேன். வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? ஆமா. ஓகே. ஏன் திடீர்னு இந்த சரி ஓகே நாமளே ஒரு தொழில் பண்ணலான்னு எப்போ தோணுச்சு? அப்படி இல்லை, எனக்கு ஆரம்பிச்சது எனக்கு ஒரு ஆர்வம். நம்ம சொந்தமாக ஏதாவது பண்ணணும்னு. எனக்கு 2 பொம்பளை பிள்ளை. சரி 2வது கொரோனால எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, சரி நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு. அப்போ எப்படின்னா ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஒரு வடைக்கு நான் விஜயநகர்ல இருந்து நான் தரமணியில போய் டெலிவரி பண்ணேன், ஸ்விக்கி ஆர்டர் அப்படின்னு. அப்போ மக்கள் எந்த அளவுக்கு சோம்பேறி ஆயிட்டாங்க. அப்போ நம்மளே தேடி போய் துணிமணி கொடுத்தா என்ன அப்படின்ட்டு நான் எனக்குள்ளேயே ஒரு ஐடியா இருந்துச்சு. கடை வைக்கணும்னு தான் ஒரு நியத்து. நமக்கு ஆண்டவன் தான் நாடி இருக்கான், நமக்கு இது அப்படியே அது ஓடுது. ஓகே. இது எவ்வளோ முதலீடு போட்டீங்க? இது நான் முதல் போடும்போது 15,000 ரூபாய் சார். 15,000 ரூபாய் கொண்டு போனேன். அவர் சரக்கு கொடுக்குறவர் நம்ம நண்பர் தான். 40,000 ரூபாய்க்கு சரக்கு எடுத்தேன். என்ன சார்னாரு, நம்பிக்கை இருந்தால் கொடுங்க, எல்லாம் வேணாம் அப்படின்னேன். சரி கொண்டு போங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னாரு. அவர் வாய் முகத்தம் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. ஒரு கடையில் வேலை பார்த்தீங்க, அதுக்கப்புறம் ஒரு கடை ஆரம்பிச்சிங்க. அந்த அனுபவம் எந்த அளவுக்கு இதுக்கு உதவியாக இருந்துச்சு? அது நான் 96லேருந்து இருந்திருக்கேன் அந்த துணி கடையில். டீனர் ரங்கநாதரில் முதல் A to Z ஒரு கடையில் முதல் பெருக்கிறதுக்கு எனக்கு வேலைக்கு சேர்த்தாங்க. அப்போ வயசு 13 வயசு. பெருக்கிட்டு வெளியே கஸ்டமரை கூப்பிடணும். அப்புறம் நெல்லை ட்ரெஸ்ஸஸில் ஒரு 4 வருஷம். அப்புறம் சப்ரா சோழன்ற ஒரு கடையில் 18 வருஷமாக நான் ஒர்க் பண்ணேன். அந்த கடையில் விட்டு அப்படியே வெளியே வந்துட்டு தான் நான், எனக்கு பொண்ணு பெரிய பிள்ளை ஆகிட்டாங்க, பெரியவங்க. இதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு இருக்கக்கூடாது, நம்ம ஏதாவது சொந்தமாக பண்ணணும், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதாவது சேர்த்தாகணும். ஏன்னா என் சொந்த பண்ண பிள்ளை நமக்கு விரோதியாக இருக்காங்க. நீ நல்லா இருக்க மாட்டேன், நாசமாக போயிடுவேன். ஏங்க அப்படி சொல்கிறாங்க? நம்ம கொஞ்சம் முன்கோவக்காரன், நான் பட்டுன்னு யாராக இருந்தாலும் தப்புன்னு சொல்லிடுவேன். அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி. கோவம் வந்துச்சுன்னா அப்படி ஒரு கெட்ட வார்த்தை வந்து என் வாயில. அதனால என்னை விரோதியாவே பார்ப்பாங்க. நீ 2 பொம்பளை பிள்ளை பெற்றிருக்க, பிச்சை எடுத்து தான் கட்டி கொடுப்ப அப்படின்னாங்க. எனக்கு ஆண்டவன் இருக்காம்மா, எனக்கு யாரும் விரோதியும் வேணாம், எனக்கு நல்லா இருக்கான், எனக்கு ஆண்டவன் இருக்கான், என் உழைப்பு கொண்டு என் பிள்ளைங்க நான் கரையாற்றுவேன். அப்படி எதனால அந்த அந்த கோவத்தை எப்போ கட்டுப்படுத்தினீங்க? இப்போ கட்டுப்படுத்த முடியல, இன்னும் முடியல. தனியாக இருக்கும் போதெல்லாம் அந்த சிந்தனை வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே செஞ்சுருக்கோம். நம்ம பிள்ளைங்க இருக்கும்போது நம்மளால உடல் உழைப்பு, மனசு கேட்குது, உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. வயசாகல, வயசு உள்ளபோது யாருக்கும் செஞ்சிட்டோம். கூட பிறந்தவங்களுக்கு அப்பாவுக்கு எல்லாருக்கும் உழைச்சோம். நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரோட்டில் நிற்கிறோமே அப்படின்ட்டு இருக்கா, எல்லாத்துக்கும் ஆண்டவன் இருக்கு. இப்போ எல்லாருக்குமே செஞ்சுருக்கீங்க. அப்போல்லாம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, நம்ம செய்கிறோமேன்னு யோசிச்சிருக்கீங்களா? யோசிக்கல, அதான் தப்பு பண்ண. யோசனை இந்த யோசனை அன்றைக்கி இருந்ததுன்னா நான் அன்றைக்கி வேற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம எல்லாருக்கும் செய்கிறோம், நல்லது தான் செஞ்சுருக்கோம். ஏன் ஆண்டவன் நம்மளை இது மாதிரியான வார்த்தைகளால் இப்படி பண்ணுறான் அப்படின்னு அல்லாட்ட கேட்டிருக்கீங்களா? சோதனை இருந்தாலும் சாதனைன்றாங்க. ஆனால் எனக்கு வேறனாலும் சோதனையாக தான் இருக்குது. எந்த காலகட்டம் மறக்க முடியாதுன்னு வாழ்க்கையில்? மறக்க முடியாதுன்னா நிறைய விஷயம் இருக்குது. எங்கள் அப்பா என்னை கேட்டார், நீ யாருக்கு பண்ணேன்னு தெரியலப்பான்னாரு. அது ஒரு பெரிய வேதனையாக போச்சு. அது என் பிள்ளைங்க முன்னாடியே கேட்டேன். அது எனக்கு ரொம்ப வெக்ஸாயிடுச்சு. ஏன்னா எங்கள் அப்பாவை நான் அப்படியே நான் பார்ப்பேன், அப்பான்னு. அவர் வார்த்தையிலேருந்து அப்படி வந்துடுச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி. இப்படி உங்கள் அப்பா கேட்கும்போது, உங்கள் பசங்க முன்னாடி கேட்கும்போது, உங்கள் பசங்க உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க?
அவங்க அப்படியே வெக்ஸே அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்க பார்வைக்கு நம்ம ஹீரோ இல்லை. எனக்கு எங்கள் அப்பா ஹீரோ, அவங்க என் பசங்க எனக்கு ஹீரோ இல்லை. ஆனால் என்ன அப்பாவை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் என் பெரிய பொண்ணு கரெக்டாக சொன்னான், நீ தான் எல்லாரு மேலேயும் பாசம் வைக்கிற, ஓ மேலே கருகளவு கூட யாரும் உனக்கு பாசம் இல்லை, அது நீ இப்போ அனுபவிக்க மாட்டேன், இன்னும் அனுபவிப்ப. இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஒரு பெண் பிள்ளையை பெற்றவங்க வந்து ரொம்ப கண்ணு கருத்துமாக இருக்கணும், நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பெண் குழந்தைனா என்ன? பெண் குழந்தைனா பறக்கத்து. பறக்கத்துனா செல்வம், லட்சுமி. லட்சுமி உங்கள் வீடு தேடி வருது, அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடாதீங்க. அது உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு லட்சுமி தான். அது இன்னொருத்தங்கையில் போயிடுச்சுன்னா அவனுக்கு போயிடும். அது அந்த லட்சுமி அவனுக்கு போயிடும், உங்களுக்கு ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செய்யலை, இவங்கெல்லாம் இப்படி பேசும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளால செய்ய முடியலன்னு யோசிச்சிருக்கீங்க? கண்டிப்பாக நிறைய இடத்துல யோசனை பண்ணியிருக்கேன். தனிமையில் இருக்கும்போது அந்த சிந்தனை வரும். அது கேட்கறத வாங்கி கொடுக்க முடியலையே, பிள்ளைங்க கேட்கறது ஆசைப்படுறத வாங்கி கொடுக்க முடியல. எந்த விஷயம் உங்களை வந்து சரி நான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் நான் எந்திரிச்சு ஓடணும்னு எது ரொம்ப சொல்லுது? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர். சரி. அவர் சொல்லுவார், ஒரு பேட்டியில் சொல்லுவார், நான் யானை இல்லை குதிரை, உலகம் முழுந்தா சக்குன்னு நினைச்சிடணும், அடுத்து யோசிக்கணும். இதே நினைச்சு யோசனை இந்த இடத்துல நின்றக்கூடாது, அந்த இடத்த விட்டு ஓடிடணும். இப்போ நிறைய மனிதர்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் உங்கள் சொந்தம்லாம் தவிர்த்துருவோம். ஆனால் இந்த நபர் என்னோட வாழ்க்கையில் நல்லது செஞ்சுருக்காரு, ஒரு நல்ல மனிதர்னா யாரும் சொல்லுவாங்க? நல்ல ட்ரெஸ்ஸஸ் ஓனர். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓனர் தான் கூட பண்ண அப்பா மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி பார்த்தாரு. என்ன செஞ்சுருக்காரு அப்படி? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நிறைய செஞ்சுருக்காரு. நான் கஷ்டப்படும் போதெல்லாம் கூப்பிட்டு விசாரிப்பேன், ஏன் கஷ்டப்படுற, யோசிக்காத, அடுத்த யோசனை பண்ணேன். ஓகே. இப்போ ஒரு முதலாளி ஆனால் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து கடைப்பிடிச்சா நம்ம தொழிலில் நம்ம முன்னேறி போகலாம்? நம்ம முதலாளின்றது மண்டையில் ஏற்றிக்கவே கூடாது. நம்ம ஒருத்தன் வேலைக்கு இருந்தால் என்ன நிலைமையோ அதே நிலைமையில நம்ம வியாபாரம் பண்ணால் நம்ம மேலே வரணும். ஒரு ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கும் சாலையோரத்தில் வியாபாரம் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, சிரமம் இருக்குது. நீங்கள் அது மாதிரி என்ன சிரமங்கள்லாம்? நான் நிறையா பார்த்துருக்கேன் சார். நான் ஆரம்பித்து 4 வருஷம் ஆகுது. ஒன்றுமே இருக்காது. அவங்க வந்து நம்மளை அடிக்க வருவாங்க. நான் யார் தெரியுமா அப்படிம்பாங்க. 2 ஜட்டி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க, 2 ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம அதை பார்த்தோன்னா இது போயிடும். திடீர்னு பைக்கில் வருவாங்க, பைக்கில் எடுத்து வச்சு போயிட்டே இருப்பாங்க. நான் அதை தான் கெட்டி வச்சுருப்பேன், யாரும் வந்து உருவிடக்கூடாது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ரோடு என்ன விஷயம் சொல்லி கொடுத்துச்சு? ஏன்னா நீங்கள் முன்கோபக்காரரு, வார்த்தையை விடுற நபர், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படிங்கும் போது இந்த ரோடு ஒரு விஷயம் சொல்லி தந்துருவாங்க. இது நான் முன்கோபக்காரன் போது, நான் தனிமையில் இருக்கும்போது தான் முன்கோபக்காரன். தொழிலுக்கு வந்துட்டேன்னா பயங்கர சாது. என்ன நிறைய நான் நடிச்சுக்கிறேன், ஆக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நடிகர் விஜய் இருக்காரு, அவர் ரியலில் எப்படி இருக்காரு, ஸ்க்ரீனில் எப்படி இருக்காரு, அதை நான் மைண்டில் வச்சுப்பேன். ஏன்னா நான் அவரோட ஃபேன் ஒன்று. ஒருத்தவங்களோட கேட்டகரி நான் எடுத்துப்பேன். நல்ல விஷயத்தை எடுத்துப்பேன், கெட்டது விட்டுருவேன். இப்போ ரியலில் அவர் சாப்பிட்டா இருப்பார், ஆக்ஷன் கேமரா ஆன் ஆனோன்னா அவர் வேற மாதிரி ஆகிடுறாருல. இது வந்து நான் நடிக்க வந்திருக்கேன், இங்கே நான் நடிச்சு தான் ஆகணும். இது வந்து நடிப்பு, என் தொழில் வந்து நடிப்பு. மனைவி எந்த அளவுக்கு உறுதுணையாக இருப்பாங்க? எனக்கு முழு இளமே அவங்க தான். அவங்கள்ட்ட கோவத்தை காமிப்பீங்களா? சுகருக்கு அவங்களால முடியல. என்னுடைய முழு எழுது அவங்கள எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. என்னை விட்டு போனது, என்னை விட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. சிரிக்கிறதுங்கிட்ட இருக்கு. அவர் சொல்லுவாங்க, எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாம் இருக்கான். நமக்கு படித்தவங்க மொத்தம் போதும், அடுத்தவன் தேவை. அல்லாட்ட போய் நிற்கும் போது என்ன விஷயத்த ரொம்ப மனமுருகி கேட்பீங்க? முதல் விஷயம், எல்லா ஏழை பிள்ளைங்களும் சாலியான முறையில் கல்யாணம் ஆகும். ஏன்னா இன்னைக்கு வரதட்சணை கொடுமையினால எங்கேயோ போய் நிற்கிறீங்க. 2வது, எனக்கு நல்ல மௌத்தை கொடுக்கும். மௌத்துனா மரணம். தூங்கிட்டு இருக்கும்போது என்னை கூப்பிட்டு போயிருக்கு. யாருக்கும் என்னுடைய மௌத்து யாருக்கும் தெரியப்படுத்த வேணும், யாருக்கும் பார்க்க வேணும். நான் படுத்துட்டு இருக்கும்போது எழுப்பும்போது அவர் எந்திக்கலை, இறந்துட்டாரு. அது இந்த காலத்து பசங்களுக்கு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இந்த காலத்து பார்த்தா எங்கே சார் தொழில் செய்கிறாங்க?
பைக் வாங்கணும், கலர் கலராக ட்ரெஸ் பண்ணணும். அந்த ஃபேமிலியோட அக்கறை இல்லை. ஒரு தங்கச்சி மேலே பாசம் கிடையாது, அண்ணன் தம்பி ஒரு பாசம் கிடையாது. பாசத்தை இழந்துடுறாங்க. எல்லாம் மொபைல் வந்ததுனால அந்த மொபைலுக்குள்ளே மோகமே அதிகமாகிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. நல்ல வெற்றி அடைவீங்க, நல்லபடியாக வருவீங்க, அழாதீங்க. அதுவும் அதுக்கெல்லாம் பர்சனல். தேங்க்யூ. நன்றி.